ஹலோ சிட்டி டிவிங்கிறது ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஃபேஸ்புக்லையும் லைவ் யூடியூப் இருக்குது. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படிங்கிறது நான் நியூஸ் பேப்பராக வரும். அதில் வந்து ஃபேஸ்புக்கில் நான் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுவேன். யூடியூப் நீங்கள் பார்க்காத நபர்கள் இந்த நம்ம லாஸ்ட்டு நாங்கள் இங்கே நடத்தும் போதை வந்து அதை தொகுத்து இந்த நிமிஷத்தில் இவ்வளோ பேசியிருக்காங்கன்னு சொன்னது வந்து நம்ம PU வெங்கடேசன் அவர்கள் நீதியை தேடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சுய வழக்காளி அவர் தொகுத்து வழங்கியிருந்தாரு. அதே மாதிரி இன்று நான் சொல்கிறேன், இதோடைய வீடியோ உங்களுக்கு எது தேவை, இதுக்கான சட்டங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஹலோ சிட்டி டிவியோடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சுய வழக்காளியாக வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இழக்கணும். நீங்கள் இழக்க தயாராக இருந்தால் பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆதவன் பாலாஜி சார் தான் உதாரணம். நாங்கள் காரில் போகும்போது சொல்லுவார், சார் இன்றைக்கி என்ன அரெஸ்ட் பண்ணால் கூட நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். என் குடும்பத்தில் என் மனைவி ஒய்ஃப்ட்டு எல்லாம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்கணும். அப்போ நான் கூட சொல்லுவேன், என்னடா இவர் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தில் எதுக்கு இப்படி போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவர் என்ன நினைப்பாரு, இவன் எதுக்கடா இப்படி ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாரு. அப்போ நீங்கள் இலக்க தயாராக இருந்தால் பெறுவதற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் இலக்க தயாராக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நீங்கள் தாராளமாக சட்ட போராட்டம் பண்ணலாம். சட்டம் என்பது ஒருவருக்கு மட்டும்தான் என்பது எந்த விதத்திலையும் கிடையாது. சட்டம் வந்து சாமானியனிலிருந்து படைபலம் படைத்தவர்கள் படைபலம் படைத்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இவனால் முடியும், இவனால் முடியாது அப்படிலாம் கிடையாது. இது இந்த சுய வழக்காளி அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை வந்து ஒரு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து சுய வழக்காளி, நான் இங்கே 3 நாள் உங்களுக்கு ரூம் போட்டு கிளாஸ் எடுத்தாலும் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்களாக போய் நீதிமன்றத்தில் நின்று அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கே கற்றுக்கிட்டா தான் கற்றுக்க முடியும். நான் இங்கே சொன்னாப்புல இன்றைக்கி ஈவினிங் வெளியில் போகும்போதே சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம இன்றைக்கி சுய வழக்காளிடா, நாளைக்கே கோர்ட்டில் போய் ஒரு பேப்பரை வச்சு நின்றுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது நம்மளுடைய மடமை. அதை நான் எந்த காரணத்தை கொண்டு நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். இப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க, செந்தமிழ் கிளார் ஐயா சுய வழக்காளி, வாரன் பாலா அவர்கள் சுய வழக்காளி. நானும் அவர்களுடைய புத்தகத்தை படித்து வளர்ந்த ஒரு மாணவன் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னா அவங்க 6 படித்தவங்க சுய வழக்காளியாக இருந்திருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆனால் MA PhD என்ன தான் வந்து கையில் வச்சுக்கிட்டா ஓகே என்ன தான் படிச்சிருந்தாலும் ஆனால் அவங்களால ஒரு வழக்கை வாதாட முடியலை. அப்படிங்கும்போது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இயலாமை தான். இயலாமை என்று உங்களிடம் இருக்கிறதா அதை வைத்தால் நீங்கள் முயல முடியாது, அது முயலாமை அப்படிம்பாங்க. அப்போ இயலாமையை நீங்கள் தூக்கி போடணும். நிறைய விஷயத்துக்கு வந்து டிப்ரெஷன் ஆகக்கூடாது, மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடாது. ஒரு விஷயம் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நினச்சிட்டு ஐயோ இதோட போயிருமோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உங்களுடைய நிதானம் எதில் தெரியும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் தான் உங்கள் நிதானம் தெரியும். ஒருவருக்கு வந்து பேச்சு நிதானமாக இருக்குது அப்படின்னா அவர் பண்பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்போ நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். நிதானத்தை மேற்கொண்டால் பல இடங்களில் வெற்றி பெறலாம். நீங்கள் எங்கே பதட்டப்படுறீங்களோ அங்கே நீங்கள் தோற்றுருவீங்க, 100% தோற்றுருவீங்க. அதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நீங்கள் எங்கே பதட்டப்படுறீங்க, எங்கே நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்களோ அங்கு அந்த வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும்.